Hi everyone, welcome back with another lesson. I have been called. I have been calling. Which one is the correct one? Do you have the confusion about this? ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனான ஒரு இடம் இது. have been அல்லது has been அல்லது had been இதுக்கு பிறகு நாங்கள் மெயின் வேர்பை ஐஎன்ஜி ஃபார்மில் யூஸ் பண்ணினா கரெக்டாக இருக்குமா இல்லை V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் யூஸ் பண்ணினா கரெக்டாக இருக்குமா? ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸில் எது கரெக்ட்? ஐ ஹவ் பீன் கால்ட், ஐ ஹவ் பீன் காலிங். ஆக்சுவலி both are correct. ஸோ இவை இரண்டும் வெவ்வேறு டென்சஸில் ஃபாலோ ஆகுது. She has been invited, she has been inviting. ஸோ இவற்றுக்கு இடையிலான டிஃபரன்ஸ் என்ன, இந்த சென்டென்சஸ்ட மீனிங் என்ன, எந்த டென்சஸில் இவை உள்ளடங்குது, இந்த விஷயங்களை இன்றைய லெசனில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ அண்ட் கீப் வாட்சிங். I have been called, she has been invited. ஸோ இங்கே has been அல்லது have been ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணப்பட்டு V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் மெயின் வேர்பாக யூஸ் பண்ணப்படுது. ஸோ இது எந்த டென்ஸ் என்று பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதோட passive voice sentence. passive voice sentence. Do you know what is passive voice? passive voice sentences-ல நாங்கள் சப்ஜெக்டாக ஒரு ஆக்ஷனோட டூவர் இன யூஸ் பண்ணுவது இல்லை, ஆக்ஷனை செஞ்சவரை யூஸ் பண்ணுறது இல்லை. பதிலாக அந்த ஆக்ஷன் எந்த ஆப்ஜெக்ட் மீது செய்யப்பட்டதோ அதைத்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சென்டென்சஸை நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸில் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? My mother has called me. My mother has called me. This is the normal active voice sentence. யார் எனக்கு கால் செஞ்சாங்க? எனது அம்மா எனக்கு கால் பண்ணி இருந்தாங்க. My mother has called me. இப்போது passive voiceல இதை நான் எப்படி சொல்கிறேன்? இந்த ஆக்ஷனோட ஆப்ஜெக்ட் யார்? மீ. யாருக்கு கால் செய்யப்பட்டது? எனக்கு. ஸோ மீ என்றதை இப்போ நான் சப்ஜெக்டாக யூஸ் பண்ண போகிறேன். மீ என்பது ஒப்ஜெக்டிவ் ஃபார்ம். ஸோ அதோட சப்ஜெக்டிவ் ஃபார்ம் ஐ. ஐ ஐ have been. My mother என்பதற்கு has என்று யூஸ் பண்ணினோம். பட் ஐ என்பதற்கான ஹெல்பிங் verb have. I have been called by my mother. I have been called by my mother. எனது அம்மாவால் நான் அழைக்கப்பட்டேன். அழைக்கப்பட்டேன். Understood? Next sentence. She has been invited. Has been V3 யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது. Has been. ஸோ இதை நான் ஆக்டிவ் வாய்ஸில் சொல்கிறேன். They have invited her. They have invited her. அவர்கள் அவளை இன்வைட் பண்ணி இருந்தாங்க. ஸோ இந்த ஆக்ஷனோட ஆப்ஜெக்ட் யார்? அவள். இப்போ நான் அவள் இன சப்ஜெக்டாக யூஸ் பண்ணி ஒரு passive voice sentence உருவாக்குறேன். She has been invited by them. அவர்களால் அவள் இன்வைட் பண்ணப்பட்டிருந்தாள். ஓகே. ஸோ have been has been ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணப்பட்டு V3 ஃபார்மை இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா that is the passive voice sentence pattern of perfect tense, present perfect tense. Got it? இப்போ நான் நெக்ஸ்ட் சென்டென்ஸுக்கு மூவ் ஆகுவோம். I have been calling. I have been calling. இந்த சென்டென்ஸ் ஆனது present perfect continuous tense. அதனால தான் continuous form of verb யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது. calling. calling ing form என்பது the continuous form. Okay, I have been calling. This is present perfect continuous. இதோட மீனிங் என்ன? I have been calling you continuously. இப்போ தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு கால் செய்து கொண்டே இருக்கிறேன்.
ஒரு கண்டினியூவஸ் ஆக்ஷன், பட் இட் இஸ் அ லாங் டேர்ம் ஆக்ஷன். ரொம்ப நேரமாக இது வரைக்கும் நான் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பேட்டர்ன். See the next example. She has been waiting for her friend for a long time. She has been waiting. அவள் தன்னோட நண்பனுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாள். Got it? ஸோ இவை இரண்டும் வெவ்வேறு டென்சஸில் ஃபாலோ ஆகுது. have been, has been யூஸ் பண்ணப்பட்டு அதுக்கு பிறகு ing ஃபார்ம் ஆஃப் வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா that is present perfect continuous tense. தொடர்ச்சியாக ரொம்ப நேரமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆக்ஷனை பற்றி பேசுகிற பேட்டர்ன். have been, has been யூஸ் பண்ணப்பட்டு அதுக்கு பிறகு V3 ஃபார்ம் யூஸ் பண்ணுவது ஒரு passive voice sentence. எந்த டென்ஸோடன்னு கேட்டிங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட passive voice sentence. ஸோ passive voice பற்றிய லெசனை நீங்கள் முழுமையாக கற்கணும், எல்லா டென்சஸுக்குமான passive voice எப்படி உருவாகுது என்பதை பார்க்கணுமெண்டா இந்த வீடியோட எண்டில் வரக்கூடிய passive voice வீடியோவை மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிடுங்க. So, make your own sentences and comment them below. Let's meet again with another lesson. Until that, take care. Bye-bye.